நான் கோயம்புத்தூருக்கு அடிக்கடிக்கு என் அண்ணன் மீட்டிங்கு போவோம். நாங்கள் 4 பேர் போவோம். அப்போது ஈரோடு கிட்டே போகிறப்போ எங்கள் பையன் ஃபோன் பண்ணான், அம்மா நம்ம வீடு ஜப்திக்கு வந்திருக்குது, நீ எங்கே போயின்னுக்கிற, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் இறங்கலை. இறங்கி நாங்கள் 4 சகோதரியும் கோயம்புத்தூரில் போய் இறங்கி அண்ணங்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கின்னு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே போயிட்டு அண்ணங்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன். நான் கொடுத்து, அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறமா பத்திரம் 3.5 லட்ச ரூபாய் கட்டி பத்திரம் மீட்க உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் தங்கச்சி மகனுக்கு 4 வருஷமாக பொண்ணு தேடிக்கின்னு இருந்தோம். 4 வருஷமாக பொண்ணு தேடிக்கிட்டு அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு போனால் குட்டி தீர்க்கதரிசி அங்கே நின்றுன்னு இருந்தார். அங்கே அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்தேன். இந்த ஃபோட்டோ வாங்கி என்னம்மா அப்படின்னு கேட்டார். இவருக்கு கல்யாணம் ஆகணும்பா அப்படின்னு சொன்னதுக்கு 15 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும் போ அப்படின்னாரு. அதே மாதிரி 15 நாளில் பொண்ணு கிடச்சி நிச்சயதாமரமே இப்போது 5 மாதம் அந்த பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அதுக்காக கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாளையும் சாட்சியாக நிறுத்துகிறேன் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் மாதந்தோறும் இந்த இடத்துல அநேக ஜெப குறிப்புகளோடு வரும்போது கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்னோடய தேவைகள் நிறைய இருக்கும், என்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட யாரெல்லாம் ஜெப குறிப்பு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக இந்த இடத்துல நான் ஜெப குறிப்பு எழுதுவேன். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்களுக்காக. அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு கர்த்தர் திருமணத்தை வாய்க்க செய்தார். அது மட்டும் இல்லை, ஒரு 5 வருடமாக ஒரு சகோதரி எங்கள் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ரொம்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துருக்காங்க. ஏன் அவங்களே ரொம்ப தோண்டு போயிருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம், எங்கேயுமே இதுக்கு ரிசல்ட்டு சரியாகவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆனால் ஒரு மாதம் நான் இங்கே வரும்போதும் அவங்களுக்காக இங்கே ஜெபகுறிப்பு எழுதி வைப்பேன். ஜெபகுறிப்பு எழுதி வைக்கிறத காட்டில் இங்கே இருக்கிற ஒரு சாட்சிகளும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லுவேன். ஒன்று அவங்களுக்கு போயிட்டு நான் சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகுச்சு. ஆனால் இந்த 5 வருடம் இல்லை யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஜெபகுறிப்பு எழுதி வச்சுட்டு போனதுனால இப்போ அவங்க 5 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எனவே நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இப்ப சிங்காசனத்துல இல்ல, நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் இந்த நாள் செய்திக்கு நேராய் கடந்து செல்லுவோம். 14ஆம் சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்க சிறையிருப்பை திருப்ப போறார். என்னென்ன சிறையிருப்பு? பாவம், சாபம், வியாதி, கடன், எல்லா சிறையிருப்பு, தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி இனி ஒரு பெரிய களிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் யாக்கோபா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு களிப்பு தான் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு பிறகு இஸ்ரவேலா மாறினீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். களிப்புக்கு ஒரு மகிழ்ச்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. களிப்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ். ஆனால் மகிழ்ச்சி அப்படின்றது மகிழ்ச்சி அப்படின்னாலே எல்லா காரியங்களிலும் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவானது. யாக்கோபாய் இருக்கும் பொழுது களிப்பை கொடுக்கிறார், இஸ்ரவேலாய் மாறும் பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தான் இந்த வசனம்.
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. இன்னைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்பினா அதை நிமித்தம் பரலோகத்தில் விழா எடுப்பாங்களாம். இன்னைக்கு எதுக்கோ நம்ம விழா எடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் பரலோகத்தில் எதுக்கு விழா எடுப்பாரா தெரியுமா? நீ மனம் திரும்பினா உன் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குமா. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டாச்சு, ஒரு பாவி மனம் திரும்பியாச்சு, ஒரு பிள்ளை இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் கட்டாயம் சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிறது எதுன்னா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு பரிசுத்த சீயோனாய் நீ மாறும் பொழுது, அதை விட என் ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லை. அதனால இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட பாவம் என்னை விட்டு ரொம்ப வருஷமா நகர மாட்டேங்குது, அதை எடுக்கவே முடியல, நான் விரும்புகிறேன், வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனாலும் அதை மீறி இந்த பிசாசானவன் என்ன அதுக்குள்ள கொண்டு போய் பாவம் பண்ண விட்டுறான். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை முற்றிலுமாய் நீர் விடுதலையாக்கும் என்று தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம். தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினா, அதுல உறுதியா இருந்ததுனால ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தானா. தானியேலோ வென்றால் ராஜாவின் மண்டபத்தில் அல்ல, ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தானா. இன்னைக்கு உங்களுக்கு ராஜாவின் கொலு மண்டப அனுபவத்தை கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தில் நீங்க உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்தா என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அற்புதங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கண் மத்தியிலே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு உதவியா இருக்கும். எடுத்து வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் என்னை தேடி வந்தால், அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால், இந்த ஆலயத்தில் பரிசுத்த மண்டபத்தில் இருக்குகிறபடியால், நாங்கள் இந்த ஆலயத்திலும் இந்த ஜெப மண்டபத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று, உம்முடைய சந்நிதியிலே வந்து நின்று, எங்கள் இடுக்கண்களின் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்துல பழைய ஏற்பாடு காலங்கள்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன சொல்லி வளர்த்தாங்க அப்படின்றது தான் இந்த வசனம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, மூதாதையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்களா, உங்க வாழ்க்கையில பட்டயமோ நியாய தண்டனையோ கொள்ளை நோயோ பஞ்சமோ வந்ததுன்னா நீங்க நேர போய் ஆண்டவர் உலாவுகிற பரிசுத்த ஆலயத்திலே ஜெப மண்டபத்திலே போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த இடுக்கண் மத்தியிலே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் வந்து அந்த இடுக்கண்களில் இருந்து உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இந்த ரட்சிப்பு தான் உன்னை திருச்சபைக்கு கொண்டு போய் நிறுத்தும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க. இப்ப பாருங்க, தாவீதனுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி வளர்த்ததுனால தாவீதனுடைய பிள்ளையாகிய அதோனியான்னு ஒருத்தன் எப்படி சொல்லி வளர்த்தாங்களோ அதே போல அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பட்டயம் அவன் கழுத்துல வந்து நிற்கிறது. அவனை சாலமோன் ராஜா கொல்ல போறான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. பட்டயம் கழுத்து வரைக்கும் வந்தாச்சு, அப்படி ரெடியா நிக்குது.
நல்லா கவனிங்க. அப்ப அவனுக்கு வேத வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன சொல்றான்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி வச்சிருக்கிறாங்களே, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பட்டயமோ கொள்ளை நோயோ பஞ்சமோ நியாய தண்டனையோ வரும்போது அங்கு போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா கர்த்தர் கேட்டு அதிலிருந்து உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி இருக்குது. உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அவன் தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான். நல்ல கவனிங்க. ராஜாவாகிய சாலமோன் இந்த அதோனியா என்கிற சகோதரன், அப்படின்னா சாலமோனுக்கு அண்ணன் தான் வேணும், கொன்னுற போறான் அப்படின்னு தெரிஞ்சு, ஏன்னா சாலமோனுடைய அரசாட்சியை இவன் ரகசியமாக தந்திரமாக எடுக்க முயற்சித்தது இவனுக்கு தெரிஞ்சபடியினால சாலமோன் ஆண்டவர் ராஜாவாக்கின உடனே இப்ப இவன் பயந்து போய் அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை ரட்சிப்பின் அனுபவம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவன் போயிட்டு வேற எங்கேயும் ஒளியலைங்க, ஒரு பார்ல போய் உட்கார்ந்து தண்ணி அடிக்கலைங்க, ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து சினிமா பார்க்க உட்காரலங்க. ஏன்னா அவங்க மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த ரட்சிப்பின் அனுபவங்கள் ஒண்ணு, கஷ்டகாலன்னு வந்துச்சுன்னா நேர போய் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடுப்பா, அதுக்கு தான் ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே இவன் நேர போய் ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். பிடிச்சிட்டு என்ன சொல்றான்றது அடுத்த வசனத்துல இருக்கு, வாசிங்க. இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும் இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏமாத்தம் என்னுடைய சகோதரனாகிய சாலமோனுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் பட்டயம் ரெடியா கழுத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, நம்மளை காலி பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான், என்னை கொன்னுருவான் கண்டிப்பா சாலமோன் அப்படின்றது தெரிஞ்சு போனதுனால நேர ஆலயத்திலே போய் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த, மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த, வேதத்திலே சொல்லப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு நேர போய் பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டானாம். பலிபீடம்னா ஆல்டர்ன்னு சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தகன பலி செலுத்துகிற இடம். அந்த இடத்தை போய் அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சுக்கிட்டான். ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு என்ன சொல்றான், ஆண்டவரே இந்த சாலமோன் என்னை கொல்ல மாட்டான், பட்டயத்திற்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பான் என்று நீ சொல்லுகிறது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு பிடிச்சுக்கிட்டு நிற்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவம் அந்த நேரத்தில் அவனை சாலமோனுடைய பட்டயத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, சாவிலிருந்து அவனை விடுதலை ஆக்கிட்டு. ரட்சிப்பின் அனுபவம், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல காரியத்தை அவன் கடைபிடித்து போய் நின்றபடியினாலே அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய மரண தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு மரண தண்டனையிலிருந்து ரட்சிப்பை வாங்கி கொடுத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உனக்கு பின்னணியில் இருக்கிற பட்டயம் என்ன? இன்றைக்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற நியாய தண்டனை என்ன? இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் தான் என்ன? இன்னைக்கு நீ வந்திருக்கிற இல்ல, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு அவன் பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டான். அது ஆண்டவருடைய பாதங்களை பிடிக்கிறதற்கு அடையாளம். ஆண்டவரே, நான் இந்த இடுக்கண்ணில் மாட்டியிருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில நான் சிக்கிட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கிறேன், ஒரு தேவையில்லாத மனுஷனிடத்தில் சிக்கிட்ட என் மேல பட்டயம் ரெடியா இருக்குது, எந்த நேரம் வேணாலும் என்ன கொன்னுருவாங்க, எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு விரோதமா நியாய தண்டனை வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் இந்த கொள்ளை நோய் என்ன சாப்பிட்டுறலாம், இந்த கொள்ளை நோய் என்னை அழிச்சிடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பஞ்சம் என்னை அழிச்சிடலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதை பிடிச்சு, ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் எனக்கு மாறினாதான் இந்த இடத்தை விட்டு போவான், அவன் என்ன தீர்ப்பு வர்றது வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே நிற்கிறான்.
எல்லாரும் சொல்றாங்க விடுப்பா விடுப்பா. இல்ல, சாலமோன் என்னை கொல்லுவதில்லை, என் கழுத்தில் வைக்கப்பட்ட பட்டயத்தை இனி அவன் எடுத்து விட்டான் என்று சொல்லுகிறது வரைக்கும் நான் போக மாட்டேன்னு அடம்பிடியா பிடிச்சிருந்தான். விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, ஆண்டவரே இந்த வியாதியை, இந்த கொள்ளை நோயை என்னை விட்டு தூக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பஞ்சத்தின் வேரை வேரோட பிடுங்கி என் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க. சிலருடைய குடும்பத்தில் அந்த பஞ்சம் வேரூன்றி உள்ள நின்று பல வருஷமாக. ஒரு முறை ஒரு சகோதரி சொல்றாங்க, 15 வருஷமா 1 லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு 15 வருஷமா வட்டி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபா கடன் அப்படியே தான் இருக்கு. 15 வருஷமா. அப்ப அவ வாங்கினதை விட எத்தனை மடங்கு பணத்தை கொடுத்தோம், இன்னும் அந்த அசலை மட்டும் அடைக்க முடியலையா என்று சொன்னார். எனக்கு மனசுல ரொம்ப வேதனை. அப்படியே கடின உழைப்பின் பலன் எல்லாம் வட்டி 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 என்ன. அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டா 10 மாசத்துல, அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளாலே அவன் வாங்கின கடன் அடைச்சிட்டு 14 வருஷம் இன்னும் அவருடைய உழைப்பின் பலன் வட்டி வட்டி வட்டின்னு போயிட்டே இருக்கு. அவங்க சொல்றாங்க, எவ்வளோ முயற்சி எடுக்கிற அந்த 1 லட்சம் ரூபா அசலை அடைக்கணும்னு, என்னால் முடியவே இல்லை என்று சொல்லி அடைக்கல பட்டணத்துக்கு அழுதுட்டு வந்தாங்க. அப்பொழுது அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, உனக்கு மனுஷர் கண்களில் நான் தயவு கிடைப்பேன், நீ 3 நாள் உபவாசம் போடு. நீங்கள் நினைக்கலாம் 1 லட்சம் ரூபாய் 3 நாள் உபவாசமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ஒரு சின்ன சாதாரணமாக தெரியலாம். அந்த சகோதரி 10-15 வருஷமா 10,000 ரூபா வச்சு வட்டி கட்டுறா, இதை அசலை அடைக்க முடியலன்னு அவளுடைய சூழ்நிலையில யோசித்து பாருங்க. 3 நாள் உபவாசம் போடு, காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 வார்த்தை சொன்னார். ஒன்று, மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும். அதுக்கு முன்னால 3 நாள் உபவாசம் போடுமா, இந்த கடனே உன் வாழ்க்கையில் இருக்காது சொல்லி அனுப்பிட்டேன். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னெல்லாம் தெரியாது. ஆண்டவர் சொன்னதை சொல்லி அனுப்பிட்டேன். நான் கூட என்ன நினைச்சேன், சரி யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இருக்கலாம், அதுக்கு தான் ஆண்டவர் மனுஷர் கண்களில் தயவுன்னு சொல்றாருன்னு நான் நினைச்சேன். இந்த சகோதரி போய் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். 4வது நாள் காலையில் கடன் கொடுத்தவங்க வரான். வந்தவுடனே எங்களுக்கு ஒரே பயம், இந்த மாதம் வட்டிக்காக தான் வந்திருக்கான்னு. கூப்பிட்டு சொன்னானா, கையில் 2 லட்சம் ரூபா பணத்தை கையில் கொடுத்தானா. இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னையா, நான் இல்லை உங்களுக்கு இன்னும் 1 லட்சம் தரணும், முதல்ல இதை வாங்கிக்கமா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வாங்கிட்டாங்களா. சொன்னாங்களா, நீ எனக்கு கடங்காரி இல்லை, நான் தான் உனக்கு இப்போ கடங்காரன், நான் அநியாயமாய் உன்னிடத்தில் வட்டி வாங்கியிருக்கிறேன், என் தெய்வம் என்ன மிரட்டுச்சு அப்படின்றான். என்ன சொல்றா, நான் வழிபடுகிற தெய்வம், அவன் அந்நிய மார்க்கத்தை வழிபடுறவன். அவன் சொல்றான் அந்த சகோதரிடத்துல என் தெய்வம் என்ன ராத்திரியெல்லாம் மிரட்டுது, அநியாயமா வாங்கிட்ட கொண்டு குடுறான்னு சொல்லி. அதனால நான் வாங்கின அநியாய வட்டியில ஏதோ என்னால் முடிஞ்சது 2 லட்சத்தை கொடுத்துட்றேன், ஏற்கனவே நீங்க தர வேண்டிய 1 லட்சத்தையும் கூட நான் வேவர் பண்ணிடுறேன் என்று அந்த சகோதரர் சொன்ன பொழுது இந்த சகோதரிக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் இப்படியெல்லாமா பேசுவார், இப்படியெல்லாமா ஆண்டவர் நடத்துவார். எந்த இடத்துல வேணாலும் ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் போகும். எங்க உன் இன்ஃப்ளூயன்ஸ் போகலைன்னு சொல்றியோ அந்த இடத்துல ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சுன்னா, அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி பாதப்படியில விழுவான். வசனம் என்ன சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் உன்னிடத்திலே சமாதானமாய் போவார். இங்க மிரக்கிள் ஜங்ஷன் எங்கன்னு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த ஜங்ஷன் எங்க தெரியுமா, இத்தனையோ வருஷமா கடன் வட்டி கொடுக்கிறேன், எனக்கு விடிவு காலம் கொடுக்க வரலன்னு சொல்லி ஆண்டவர் தங்கி இருக்கிற அடைக்கல பட்டணத்திலே அவள் நின்றாள். ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு நின்றாள். அதோனியா உயிர் அந்த பட்டயத்து விளங்கும்படி நிற்கிறா. இவ தன்னுடைய பஞ்சத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறா. அவ சொல்றா, 10,000 ரூபான்றது எங்க நிலைமைக்கு பெரிய அமௌண்ட், மிரட்டி மிரட்டி வாங்கிட்டு இருக்கிறான் நாங்க. ஆனா அவனை ஆண்டவர் மிரட்டினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவங்க சொன்னாங்க, இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடும். 2 லட்சம் ரூபா பணத்தை வச்சு ஒரு பிள்ளையுடைய கல்யாணத்தை ஜாம்னு நடத்துறாங்கன்னா அவங்களுடைய பினான்சியல் நிலவரம் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மண்டபத்துக்கு போனா எவ்வளவு வாடகை இருக்கு. இந்த தாய் சொல்றாங்க, இந்த 2 லட்சம் பணத்தை வச்சு என் மகளுக்கு கல்யாணத்தை நான் நல்லபடியா முடிச்சிருவேன்னா அவனுடைய ஏழ்மையின் உச்சக்கட்டை எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு வேதனையோடு ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் வட்டி கொடுத்திருப்பாங்க.
இன்னைக்கு பஞ்சம் உன்னை விட்டு விலகும், பட்டயம் உன்னை விட்டு விலகும், நியாய தண்டனை கட்டாயம் உன்னை விட்டு விலகும். ஏன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்பா, என் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறதை பார்க்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனே, என் பிள்ளைகளுக்கு கிருபைகளையும் கிருபாவரங்களையும் தான். ஒரு ரட்சிப்பு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு விலையேறப்பட்டது. அது எங்களுடைய பரலோக மேன்மையை நிர்ணயிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவா எங்களோடு பேசுறீங்கப்பா. உமக்கு நன்றி. இடுக்கண்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், நியாய தண்டனைக்கு கீழே நிற்கிற பிள்ளைகள், பட்டயம் இவர்களுக்கே தெரியாம இவங்க கழுத்து மேல நிக்கலப்பா. ஆண்டவரே, இந்த கட்டாத சூழ்நிலையில நான் இருக்கிறப்பா. என் பிள்ளைய கட்டாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறப்பா. என் மகை கட்டாத ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டு நிக்கிறப்பா. என் பிள்ளைக்கு ஒரு கொடிய கொள்ளை நோய் ஆண்டவரே, வாழ வேண்டிய வயசுல இந்த கொள்ளை நோய் ஆண்டவர். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனுடைய நாமம் விளங்குகிற ஜெப மண்டபத்திலே போய் என்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டு நில்லுங்க, இடுக்கண்களிலே உதவி செய்கிற நான் வந்து விடுவிப்பேன் என்று சொன்னீரே. நான் அதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்னீரே. உதவி செய்யும் தேவனேன்னு வந்து நிற்கிறாங்கப்பா. உதவி செய்கிற எபினேசரே, என் பிள்ளைகள் என்னென்ன உதவியை கேட்டு நிற்கிறாங்களோ உதவி செய்யுங்கப்பா. உங்களை விட்டா என் பிள்ளைகளுக்கு வேற வழி இல்லப்பா. மருத்துவம் பார்க்க பொன்று பொருளும் பணமும் என் பிள்ளைகள்கிட்ட இல்லப்பா. கேஸ் நடத்த என் பிள்ளைகள்கிட்ட செல்வமும் இல்ல, செல்வாக்கு இல்லப்பா. இந்த நியாய தண்டனையில இருந்து தப்பிக்கிறதற்கு என் பிள்ளைகளுக்கு உங்களை விட்ட வேற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாண்டவரே. இவர்கள் மேல் இருக்கிற பட்டயத்தில் இருந்து யார் என்ன காப்பாற்றுவாங்கன்னு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த பட்டயமும் இனி வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட செய்வினையின் பட்டயங்கள், மாந்திரியங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலையை தான். பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுகிற, யுத்தம் செய்கிற நீர் ரட்சகர், ரட்சிக்கிற தெய்வம். எல்லா அழிவிலிருந்து என் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள். இப்பொழுதும் என் பிள்ளைகளை நிறைஞ்ச மனசுல நாங்கள் ஆசை தொடர்ந்து பெரிய காரியங்கள் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது Genesis Creations-ஐ இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில்
info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.